ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டேஸ் சரியாக பயன்படுத்திங்க. இந்த சமயத்தில் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் ப்ளஸ் ப்ரெசன்டேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனோட பின்னால் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிடிஏக்கு 1 to 6 பிடிஏ கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான கீ ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ண சொன்னேன். ஸோ அதன் மூலியம் ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு பிடிஏவோ அதுக்கான கீ ஆன்சரோட நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பிடிஏ 1 அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 8,6, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 1, தேர்ட் ஒன்றுக்கு ஒன்றை ஒன்று வெட்டாது, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி டூ நாட் இன்டர்செக்ட், ஃபோர்த் ஒன்றுக்கு பிடி டாட் சிடி ஈக்குவல் ஏடி ஸ்கொயர், ஃபிஃப்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஹெச் இணையாக, தட் மீன்ஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 7, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 8/h²/9 ஸ்கொயர் யூனிட், எயித் ஒன்றுக்கு பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1, நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர், மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம் போத் ஏபி அண்ட் ஜிபி. டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கம்பேர் பண்ணுற மீசிமா, தட் மீன்ஸ் எல்சிஎம். லெவன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 2p/p/q. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2, 13th ஒன்றுக்கு 0 சராசரிந்து கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகள் விளக்கங்களின் கூட 0, தட் மீன்ஸ் 0. 14th ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்றக்கோணம் மற்றும் இறக்கணும் அளவீடு கருவி பார்த்தீங்கன்னா தியோடலைட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம பின்னால் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பல்சரி 2 மார்க் புக்கில் கிடையாது, ஆனால் அப்ளிகேஷனாக எஸ்என் கான்செப்ட்டில் போடக்கூடிய சம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். இதில் பர்டிகுலராக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நல்லா 40 புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வேறு, இந்த சம் வேறு. புக்கில் இருக்க கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருப்பாங்க. என் ஆஃப் என்சிசி 28, என்எஸ்எஸ் 13 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சிசியும் அதோட கவுண்ட் மாறி இருக்கும். ஆனால் இதில் நம்பர்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ புக் ஆன்சரே வரலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். 41 பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டிருக்க சம் யூனிட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் சாரி 41 ஜென்ரலாக 42 கேட்டிருக்க சம் தான் பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் டெஸ்ட் கம்பேரிசன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபும், இதில் கிராஃப் ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸ் கேட்டால் கவலைப்பட வேண்டாம், ரெண்டு தனித்தனி எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சிமிலர் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். மாடல் கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ரப் டயக்ராம் போட்டு அதை இது பண்ணினா, நெக்ஸ்ட் ஃபேர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் 6/1 இப்போ கிரேட்டர் தென் 1 இதில் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரைமுறை தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எழுதி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் 2 மார்க்ஸ் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் போட்டு ஸ்டெப் இதே மாதிரி ஆப்ஷனோட எழுதுங்க. 14 1 மார்க் ஒரு பேஜஸ் வர மாதிரி பார்த்துக்கேன். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், மேத்ஸ் பொறுத்து முதல் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மீதி எந்த கேட்டகரி மாற்ற வேண்டாம். டைம் 10 மார்க்ஸ் சார்னா உங்களுக்காகவே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டுமாரோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதன்படி நீங்கள் நெக்ஸ்ட் 15th கொஸ்டினுக்கான ஸ்டெப்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதுங்க. 15th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் கேட்டிருந்தாங்க நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டாக ரோவும் இல்லை நெக்ஸ்ட் லெஃப்ட் ஓவர் த ஃப்ளவர் பார்ட்ஸும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபேக்டரைசேஷன் நம்ம கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ சால்வ் சம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய சம் எஃப் ஆஃப் எக்ஸு இந்த சம் இதே நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா பிபிடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ பேசிக் ப்ரொபோஷனல் தேரம் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் இருத்த கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் டவரில் கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் வால்யூமோட வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணி போடக்கூடிய சம். ஸோ அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தட் மீன்ஸ் ப்ராபிலிட்டின்னு கேட்டிருந்த சம். நெக்ஸ்ட் 23rd சம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 28th இதுதான் கம்பல்சரியில் கேட்டிருந்தது. அப்ளிகேஷனாக கொடுத்துருப்போம் 1 + 3 + 9 ஜிபியா ஏபியான்னு சொல்லும் முதல் ஜிபி n = 25 இது பண்ணி அதுக்கான ஃபார்முலா எஸ்என் பார்த்தீங்கன்னா n ஆரோட கிரேட்டர் ஒன்னா அப்போ SN = A r⁻n−1/r−. இந்த சம் புக்கில் கிடையாது, ஆனால் நம்ம கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குல்ல. கம்பேரிசன் பண்ணும்போது ஆரோட வேல்யூ 3 1 சப்ட்ராக்ட் பண்ணி ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 29th சம்முக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டெப்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி அதுக்கான ஆன்சர் பாக்ஸ் பண்ணி காட்டுங்க தனியாக. நெக்ஸ்ட் ரேகா சம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் தான், வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் சம் கொடுத்துருக்கேன். ஏபி பார்த்தீங்கன்னா A × P + C = AB + AC முதல்ல B + C சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் ஏவால் மல்டிப்ளை பண்ணி AB and AC அதுக்கு ஃபைனலாக AB + AC ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தீரம்னாலும் பௌத்தியான தீரம்னாலும் ஒன்றே தான். அதே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பேசிக் ப்ரொபோஷனல் தீரம் இல்லை தேல்ஸ் தீரம். நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்ட் இந்த 3 தீரம் படிச்சுட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சிவாஸ் மெலினாஸ் படிங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த தீரம் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. எப்படினாலும் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். இந்த டிக்னாமெட்ரி சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. டயக்ராம் மட்டும் போட்டுட்டீங்க ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டில் கேட்டிருந்த சம் வால்யூம் ஆஃப் சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கூடிய அதுக்கான காயின்ஸ். இது ஆக்சுவலாக எதில் கொடுத்துருப்பாங்க யூனிட் டெஸ்ட்லேருந்து நிறைய சம் யூனிட் டெஸ்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டது பார்த்தீங்கன்னா A × B - C = A × B - A × C போடக்கூடியது. ஸோ இது லாங்காக வரும், இருந்தால் டைம் சேவும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சம். இந்த ஃப்ரஸ்டம்ஸில்
கம்பேரிசன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம் தான். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்து கொஸ்டின் நம்பர் 40 இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ மாறின்னு சொல்லி NR+50 NCC NSS. அப்போ NRPA 28 NRB 28 தான். ஆக்சுவலாக புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா NRB 13 NRPA 28 NRB 13 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NRPA இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கொஸ்டினில் வந்து 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் புக் ஆன்சருக்கு இதுக்கு இதில் பார்த்தா வேரியம்னா வேல்யூக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மாறும். அதுக்காக தான் சொல்ல 30/28 அதுக்கான ஸ்டெப்ஸ் இதில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் கம்பேரிசன் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டோம்னா 18/50 ஆர் 9/10 பார்த்தீங்கன்னா 9/25 இதுக்கான மூணு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எழுதி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி சம் வந்து யூனிட் டெஸ்ட் வந்து கேட்டிருந்தது. டயக்ராம் முதல்ல போடுறோம். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் கான்செப்ட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி அது 2 ஈக்குவேஷனை கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிராஃப் சொல்லும் போது ஒரு எக்ஸசைஸ்லேருந்தே கேட்ட 2 சம் கவலைப்பட வேண்டாம். பப்ளிக்கில் 2 எக்ஸசைஸ்னு வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக அதுக்கான டயக்ராம் போட்டு அதுக்கு அந்த டயக்ராம்னா டேபிளுக்கான கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான பார்த்தா பேரபோலா ட்ரா பண்ணணும். முதல்ல எக்ஸ் ஒய் டேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் ஃபேக்டர் எழுதி ஸோ அதுக்கான பேரபோலா போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PTA 1க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 6 PTA கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட நம்மளோட சேனல் GR Success STSல அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த PTA கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் தேடிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 டேஸ் சரியாக பயன்படுத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். PTA ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன கேட்டகரியில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு லிங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மேத்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சம்லாம் உங்களுக்கு பார்த்து மறக்காம ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேத்ஸ் எளிமையாக ஒரு சான்சஸ் இருக்குது. நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். நான் இங்கிலீஷ் சொல்லிட்டே இருந்தேன், நெகட்டிவாக நினைக்காதீங்க. +2 இங்கிலீஷ் டஃபாக இருந்தது, +1 இங்கிலீஷ் மாடரேட்டாக இருந்தது, நமக்கு எப்படி சார் வரும்னு சொல்லி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். again and again இருக்கிற த்ரீ சரியாக பயன்படுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே பாய்.